இன்னைக்கு அந்த சின்ன குழந்தைங்கள சில வெறி பிடிச்ச நாய்ங்க கடிச்சு கொதறி தூக்கி போடுதுங்களே, சாவடிச்சு போடுதுங்களே. நீங்களாம் இதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் சிஎம் என்ன பண்ணார், சிஎம் என்ன பண்ணார், சிஎம் கிட்ட எதுவுமே வைக்கிறோமே. ஏன் நமக்கு அறிவு இல்லையா? அறிவில்லை. முதலமைச்சரை போய் கேள்வி கேட்குறீங்களே, அவங்களும் அறிவில்லை. அருமை, சரியான கேள்வி தம்பி. இந்த மாதிரி வன்கொடுமை நடக்கும்போது நம்ம முதலமைச்சர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல தம்பி. அருமையான கேள்வி தம்பி. ஆனால் தம்பி, இந்த தேர்தலில் ஒருத்தர் பிரச்சாரத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்டார் தம்பி. அவர் வீடியோ பார்த்துட்டு அவருக்கு நீ இந்த பதில் சொல்லு தம்பி, அவருக்கு நீ இந்த பதில் சொல்லணும் தம்பி. சரியா தம்பி? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? தம்பி, அந்த கேள்வி கேட்டீங்களா, முதலமைச்சர் குறை சொல்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, அது இப்ப கேளு தம்பி, சரியா இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு போய் சிஎம் என்ன பண்ணார், சிஎம் என்ன பண்ணார், சிஎம் கிட்ட எதுவுமே வைக்கிறோமே. ஏன் நமக்கு அறிவு இல்லையா? இன்னொரு தடவை சொல்லு தம்பி. ஏன் நமக்கு அறிவு இல்லையா? இன்னொரு தடவை சொல்லு தம்பி. ஏன் நமக்கு அறிவு இல்லையா? தம்பி, இன்னொரு தடவை சொல்லு தம்பி. ஏன் நமக்கு அறிவு இல்லையா? தம்பி, இன்னொரு முறை சொல்லுங்க. ஏன் நமக்கு அறிவு இல்லையா? அவ்வளவுதாங்க, சோழி முடிஞ்சு. அண்ணனை பார்த்து தம்பியும் அந்த கேள்வியை கேட்டார். போன ஆட்சியில் அதுக்கெல்லாம் முதலமைச்சர் தான் காரணம்னு அண்ணன் சொன்னார்ல விஜய் என்ன, அதுக்கு தம்பி சரியான பதிலை இப்போ அண்ணனுக்கு கொடுத்துட்டார். அது நான் கொடுக்கல, தம்பியே கொடுத்துருக்கிறார் அண்ணனுக்கு. அப்புறம் தம்பி இன்னொன்று சொல்கிறாரு, ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி வாங்கடா. ஏன் முன்னாடி ஒருத்தன் போனாதான் நீங்களும் போராட வருவீங்களா? நான் இறங்குறேன்டா போராட, செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் முதல்ல போராட இறங்குறேன்டா, நீங்கள் பின்னாடியே வாங்கடா அப்படின்னு நம்மளுக்குலாம் அழைப்பு கொடுக்குறாரு. ஆமாம் தம்பி, முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டால் அறிவில்லையான்னு கேட்குறீங்க. முதலமைச்சரை பார்த்து இந்த பிரச்சனைக்கு கேள்வி கூடான்றீங்க. போராட்டம் யாருக்காக பண்ண போகிறீங்க, யாருக்கு எதிராக பண்ண போகிறீங்க எனக்கு புரியல. நீ யாருக்காக ஏன்னா முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்ட, அது அறிவில்லாத தன்மைன்னு சொல்லிட்ட. இப்போ நீ போராட போகிறேன்னு சொல்கிற, யாருக்கு எதிராக போராட போகிற, யாருக்கிட்ட கோரிக்கை வச்சு போராட போகிற? முதலமைச்சர்கிட்டயா? அதுதான் அறிவில்லாத தன்மை நீ சொல்லிட்டிய. அப்புறம் எப்படி உன் போராட்டத்துக்கு நான் வருவேன்? ஒரு வார்த்தை சொல்லும்போது தெளிவாக யோசிச்சு சொல்லணும். நான் போராட்டத்துக்கு ஆளாக போகிறேன், என் பின்னாடி வாங்கடா, நீங்களாம் ஆம்பளைங்களா, உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு வாயில் வடை சுட்டா மட்டும் பார்த்தாது. எதுக்கு போராட்டம், யாருக்கு எதிராக போராட்டம், யாருக்கிட்ட கோரிக்கை வச்சு போராட்டம்ன்றது முதல்ல சொல்லு தம்பி. சொன்னதுக்கப்புறம் நம்ம போராட்டத்தை பற்றி பேசலாம். சரிங்க தம்பி?